உளவியல் முறைகள், மெத்தட்ஸ் ஆஃப் சைக்காலஜி. அதில் வினாவரிசை முறை மற்றும் திரள் பதிவேடு பற்றி நம்ம பார்க்குறோம். வினாவரிசை முறை இது ஒரு புறவய உளவியல் முறையாக நம்ம பார்க்குறோம். உளவியல் முறைகளில் 2 வகைகளாக பிரிப்போம். மெத்தட்ஸ் ஆஃப் சைக்காலஜி, சப்ஜெக்டிவ் மெத்தட் அண்ட் ஆப்ஜெக்டிவ் மெத்தட். அகவய முறை, புறவய முறை. இங்கு பார்க்கக்கூடிய வினாவரிசை முறையும் திரள் பதிவேடும் புறவய முறையாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா சில சமயங்களில் ரொம்ப எளிமையாக கீழே கொடுக்கப்பட்டுள்ள உளவியல் முறை எதை சார்ந்தது, அகவயமா புறவயமா, அல்லது அக மற்றும் புறவய முறையா, அல்லது இவற்றில் ஏதும் இல்லையா என்று கேட்கலாம். அதன் அடிப்படையில் வினாவரிசை முறை என்பது புறவய முறை. வினாவரிசையை முதலில் உளவியல் ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சர் பிரான்சிஸ் கால்டன். இவர் மிகச்சிறந்த மரபுவாதியாக நாம் பார்த்திருப்போம். சர் பிரான்சிஸ் கால்டன். இது வாக்கெடுப்பு முறையின் ஒரு அங்கமாக அல்லது ஒரு வகையாக வினாவரிசை முறை பயன்படுத்தப்படுது. பெரும்பாலான உளவியல் சார்ந்த ஆய்வுகளில் வினாவரிசை பயன்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக திரள் பதிவேடு, கியூமுலேட்டிவ் ரெக்கார்டு. இதுவும் ஒரு புறவய முறையாகும். மாணவர்களின் கல்வி வரலாற்றை பற்றிய ஒரு பதிவேடை நம்ம திரள் பதிவேடு, மாணவர்களின் பள்ளிச்சார் அடைவு நிகழ்வுகளை குறிப்பிட்டு வைக்கக்கூடிய பதிவேடு தான் நம்ம திரள் பதிவேடு என்று அழைக்கிறோம். கியூமுலேட்டிவ் ரெக்கார்டு இதுவும் புறவய முறையாக கருதப்படுது.